எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா லெமன் சாதமும் முட்டை பொரியலும் தான். அதுக்கப்புறம் நேற்று என்னோடய சமையல் வீடியோவில் நான் தியானத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போது யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. நேற்று எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்டில் அவங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்க போய் தான் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க. நான் சொன்னங்கிற காரணத்தையும் தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் நம்பிக்கைக்காக கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும். உங்கள் குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே ரெட்டிப்பானது நன்மையோடு திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன். உங்கள் நம்பிக்கை தான், இந்த நம்பிக்கை என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க சகோதரி. உங்கள் குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் இருக்கும். உங்களோட நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. தைரியமாக இருங்க. உங்களோட தைரியம்தான் நேற்று கமெண்டில் தெரிஞ்சுது. இது என்னோட விருப்பமும் இல்லை, உங்களோட விருப்பமும் இல்லை. அந்த கடவுளும் நீங்களும் நானும் இணையணுங்கிறது தான் இந்த இதில் இருக்குது. கமெண்ட் மூலியமாக ஒருத்தர் பேசிக்க உங்களோட தேவைகள் நான் ஜெபிக்கணும்னு அந்த கடவுளோட கையில் தான் இருந்திருக்கு. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிச்சிருக்கேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன் தியானத்தில். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். நாளைக்கு எங்கள் ஊரில் பெரிய வியாழன் கொண்டாடுவோம். நாளைக்கு நைட்டு தான் அந்த உண்டியலை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லை, அந்த உண்டியலை கொண்டு கொடுப்போம். ஆனால் அதுக்கு முன்னே காலையில் வெள்ளிக்கிழமை ஏசப்பாவை சிலுவை அறைய போகிறாங்கங்கிறதுனால நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் இங்கே எங்கள் ஊரில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அசனம் சொல்லி கொடுப்போம். அது நம்மளுக்கு நம்ம தகுதியை பொறுத்து, நம்ம வசதியை பொறுத்து எத்தனை பேருக்குனாலும் கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஏசப்பாவை நினச்சி ஒரு நபருக்கு நாளைக்கு அசன விருந்து கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரையாவது நம்ம கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம்னா ஏசப்பாவே நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். முதல்லாம் சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு கொடுப்பேன். சின்ன குழந்தைங்க இப்போ வர மாட்டேங்காங்க கூச்சப்பட்டுட்டு. அதனால் இப்போது யாராவது ஒரு பெரிய ஆளை பார்த்து கூப்பிட்டுட்டு அசன விருந்து கொடுக்க வேண்டியதுதான். டாட்டா, பை பை.